நம்ம கட்சிக்குள்ளேயே இப்போலாம் சீபர்சர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் பேசினாரு. என்ன எதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. ஸோ அதை வந்து நின்று போட்டு விதமாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து டிவிகே மாநாடு ஒன்று நடத்தியிருந்தார். அதாவது இந்த கூடுகை வந்து கூட்டிருந்தாங்க 2 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மேடையில் வந்து நிறைய பேரும் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய பொலிட்டிஷியனும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். அதேமாதிரி நிறைய பேர் கட்சியில் சேர்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாருன்ற எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் விஜய் அவர்கள் யூஸ்வலாக சொன்ன மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணார். உரையை வந்து எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணார். அப்போ சொல்லும் போது வந்து நிறைய விஷயம் சொன்னார். நிறைய கட்சிகளையும் மும்முரமாக வந்து மென்ஷன் பண்ணி சொன்னார். அதில் வந்து பாசிசம் பாயாசம் சொல்லி சில கட்சிகளை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னதும், அதே மாதிரி மும்மொழி கொள்கை இப்போ இருக்க அந்த மும்மொழி கொள்கைகளை பற்றி அதை பற்றியும் அவர் பேசும்போது சொன்னார். எந்த வகையிலும் வந்து ஹிந்தி திணிப்போ இல்லை மற்ற எந்த லாங்குவேஜோ திணிப்போ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, ஒய் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பொலிட்டிஷியன் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கே வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசின விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. பட் இதெல்லாம் தாண்டி எல்லா கட்சிகளும் இதெல்லாம் விமர்சித்திருந்தாலும் அப்போ வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தார். இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த மும்மொழி கொள்கையை பற்றி நிறைய ட்வீட்டில் போட்டு நிறைய விஷயம் போட்டுருக்கும்போது நம்ம பசங்க வந்து அப்போ ஒரு விஷயம் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. அதாவது ட்விட்டரில் வந்து ஃபேமஸ் ஆக்கி விடுறாங்க இந்த விஷயத்த. ஸோ நம்ம டீமுக்குள்ளேயே வந்து ஒரு சீப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதாவது நம்ம கட்சிக்குள்ளேயே வந்து சீப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசின விஷயம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிஎன் ஃபார் டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த ஹேஷ்டேக்கே வந்து என்னடா இவ்வளோப்பா லாங்குவேஜ் இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு, இந்த மாதிரி இஷ்யூலாம் போயிட்டுருக்கு, எதிர்கட்சிகளோடு சில சண்டைகள்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி சடனாக வந்து ஒரு ட்வீட் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அப்போ தான் வந்து டிஎன் ஃபார் டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இதுவாச்சு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி விதமாக வந்து விஜய் அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த வந்து நம்ம பசங்க வந்து இப்போ பயங்கரமாக வந்து பண்ணுறாங்க, நம்ம டீமுக்குள்ளேயே வந்து ஸ்லீப்பர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப ஜாலியாக அவர் பேசின விஷயம் ரொம்ப பார்க்கப்பட்டுச்சுன்னு கூட சொல்லி ஆகணும். இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்கே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி, யார் சார் நீங்களா, எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. நம்ம ஊர் சுயமரியாதை ஊர். நாம் எல்லாரையும் மதிப்போம், ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம்.